ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம கவரிங் நகையும் ஆன்டிக் ஜுவல்லரியும் கொஞ்சம் பழசானாலுமே அந்த கிளேஸ் வந்து போயிடும். ரொம்ப பார்க்குறதுக்கு பழசு வந்து அப்படியே தெரியும். அந்த மாதிரி இருக்க பொருட்களை புத்தம் புதுசாக எப்படி மாற்றுறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. இதுக்கு நமக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு வழி இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியாத ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச அப்புறமா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சொல்லுங்கள். அவங்களும் இந்த மாதிரி கவரிங்கோ இல்லை ஆன்டிக் ஜுவல்லரியோ வாங்கியிருந்தால் பயன்பெறட்டும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு இந்த கவரிங் பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வளையல் வந்து ரொம்ப பழசு வந்து அப்படியே தெரியும். இந்த மாதிரி நெயில் பாலிஷ் வந்து கடையில் விற்கிறாங்க. இது 10 ரூபா தான் இதோட ரேட்டு. ஒன்று வாங்கினீங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் 4 மாதம் வரைக்கும் கூட இதை யூஸ் பண்ணலாம், நம்ம யூஸ் பண்ணுற பொருட்களை பொறுத்து. ஏன்னா இது ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அதை எடுத்து இப்படி அப்ளை பண்ணும்போதே பாருங்கள் எவ்வளோ நல்ல கிளேஸ் தெரியுதுங்களா? இந்த பக்கம் நான் பிடிச்சிருக்க சைடு பார்த்தீங்கன்னா பழசு மாதிரி அப்படியே தெரியும். இந்த சைடு நம்ம அப்ளை பண்ணும்போதே அப்படியே புதுசு மாதிரி தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து மேல் பகுதியில் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் காய வைக்கணும். ஒரு தடவை அப்ளை பண்ணிவிட்டு வைக்கக்கூடாதுங்க. நம்ம இன்னொரு தடவை நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. நான் எப்படி சொல்கிறேன்னா அதே மாதிரி பண்ணுங்கள். நீங்கள் யூஸ் பண்ணும் போதெல்லாம் பளபளன்னு பளிச்சுன்னு இருக்கும். ஏன்னா கவரிங் நகை ஒரு சில டைமில் வந்து 300 400 அதுக்கப்புறம் 800 900 கூட கொடுத்து வாங்குவோம். ஒரு சில நகைகள் வந்து வாங்கணும்னு யூஸ் பண்ணுறேன்னு நினச்சவங்க வாங்கிட்டு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாலும் அது என்னன்னா அந்த கேரண்டி போன அப்புறமா அந்த கலர் போயிடும். அதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக பழசு போலவோ இல்லை அழுக்கு சேர்ந்த மாதிரி அந்த மாதிரியெல்லாம் ஆகிடும். அழுக்கு இருக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம நல்லா வந்து கழுவிடணும். கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு இதை நல்லா கழுவி கொண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா தான் இதை இந்த மாதிரி நான் வந்து செய்கிறேன். ரொம்ப பழைய வந்து வளையலுங்க இது. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் போல் பழைய வளையல். எங்கள் அம்மா வந்து இதை யூஸ் பண்ணியிருந்தாங்க. கொஞ்ச நாள் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் கழட்டி வச்சுட்டாங்க. அதாவது வேறு வளையல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. சரி நம்ம இதை இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ட்ரை பண்ணேன். செம்ம சூப்பராக இது வேலை செஞ்சுது. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணி இதை எப்படியே கீழே வச்சுட்டேன். இதே போல் 2 வளையலும் நம்ம வந்து அப்ளை பண்ணி கீழே வச்சுட்டு கொஞ்ச நேரம் நல்லா விட்டுடணுங்க. இதை நல்லா காயணும். காஞ்ச அப்புறமா மறுபடியும் கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம விட்டுட்டோம்னா அதை முழுசாக இப்போ நம்ம நெயிலில் எப்படி நெயில் பாலிஷ் வந்து அப்ளை பண்ண அப்புறமா நல்லா காஞ்ச அப்புறமா தான் நம்ம வந்து டச் பண்ணணும். சரியாக காயிலன்னா நம்ம ஒரு சில டைமில் கை வச்சோம்னா அந்த நெயில் பாலிஷ் வந்து அப்படியே கிராச்சான மாதிரி இல்லை கையில் வந்து அழுத்தி பிடிச்ச மாதிரி அந்த மாதிரி ஏதாவது தெரியும் இல்லைங்களா? அந்த மாதிரி தான். நல்லா ஒரு 2லேருந்து 5 நிமிஷம் போல் நல்லா காய விட்டுடுங்க. காஞ்ச அப்புறமா வந்து நம்ம இதை எடுத்து மறுபடியும் இன்னொரு கோட்டிங் அது மேலே கொடுத்துட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எத்தனை தடவை வேணாலும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.